ரீதியாக பார்க்கும்போது தந்தை தாய் இவர்களில் யாராவதாக இருக்கலாம், இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம். இதை பொதுவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை தன்னைத்தானே செதுக்கும் பொழுது சிறிய பிழைகள் வரலாம், வர நேரிடலாம், இல்லை அவங்க ஒரு அச்சீவராக வராமல் கூட போகலாம், ஃபெயிலியராக கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கோச், ஒரு டீச்சர், ஒரு பேரண்ட் அவங்களோட சப்போர்ட்டோடு அவங்களே செதுக்க முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய சின்ன சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸை கூட கரெக்ட் பண்ணி லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் மத்தியிலும் சரிங்க, ஒரு பீப்புள் மத்தியிலே ஒரு சின்ன விஷயம் குறைபாடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலங்களுக்கு முன்பு நிறைய பேருக்கு இந்த சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நிறைய குறைவாயிடுச்சு. அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி ஒரு 24 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்புலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது கோடியில் ஒருவருக்கு, லட்சத்தில் ஒருவருக்கு இருந்தது. இன்றைக்கி 100ல் ஒருவருக்காக வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒழுக்கங்கிறது பேட் ஹாபிட்ஸ் மட்டும் கிடையாது. உணவு கட்டுப்பாடுகள்லேருந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு இன்றைக்கி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த பெற்றோர்களே என்னுடைய வேண்டுகோளாகவே நான் வச்சுக்கிறேன். இதை நான் எந்த ஒரு மேடையில் போனாலுமே இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தயவு செய்து உங்களுடைய அஜாக்கிரதையினால் உங்களுடைய பிள்ளைகளை இழந்து விடாதீர்கள். அது என்னுடைய தாழ்மையான கருத்து. இழந்து விடுவதுன்னா நான் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின் போயிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டிசனாக வர்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது எந்த விதத்திலலாம் போகுது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி கேஜெட், இந்த மொபைல் ஃபோன் சின்ன குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுறதுக்கு இன்றைக்கி பேசிக்காக தேவைப்படுது. எல்லா மதர்களும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அம்மா மேலே போனாலே சாப்பிட்ற பிள்ளைங்க போயிட்டு இன்றைக்கி மொபைல் ஃபோன் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமையை நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம தான். அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது வந்தார் நம்மளை குறை சொல்கிறாரு யாரும் நினச்சிக்காதீங்க. நம்ம பின்னாடி போகிறோம், நம்மளுடைய பசங்களை நம்ம பின்னாடி கொண்டு போகிறோம். அவங்க இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இங்கே முன்னாடி இருக்கிற இந்த கிட்ஸ்க்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அது புரியாது, அவங்களுக்கு புரிகிற வயசும் கிடையாது. நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்கிற என்னோடய அன்பு பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்கள், உடனே நிறுத்த வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 8 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. பிகாஸ் அவங்க 8 மாதத்துலேருந்து மொபைலை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறது. நான் இந்த மேடையை அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். வந்தேன், ஸ்போர்ட்ஸை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் போயிடலாம். தட் இஸ் நாட் யூஸ். விளையாட்டில் விடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் போகிறாங்க. முன்பை விட விளையாட்டு இன்றைக்கி உயர்ந்து இருக்கிறது அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி விளையாடுறவங்களோட குடும்ப சூழ்நிலையும் அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷனும் ரொம்ப பேக்கில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு நேஷ்னல் மெடல் பண்ணுறாங்க அப்படின்னா லட்சத்தில், இன்டர்நேஷ்னல் பண்ணுறாங்கன்னா கோடியில் அவர்களுக்கான சன்மானங்கள் வழங்கப்படுது. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நம்பி விடலாம். சார் படித்தாதான் பெரிய ஆளாக வருவாங்க, படித்தாதான் கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும், படித்தாதான் இன்றைக்கி எல்லாமே என்ற காலநிலை மாறி விளையாட்டிலும் அவங்க 100% அவங்கள விளையாட்டில் ஈடுபடுத்தி கொண்டார் என்றால் அவர்களுக்கு தேவையான விளையாட்டு ரீதியான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, விளையாட்டு ரீதியான காலேஜஸ் இருக்குது. இன்றைக்கி MBBS முதற்கொண்டு அனைத்து படிப்புகளிலும் விளையாட்டுத்துறையில் சிறந்த மாணவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்குறாங்க இந்தியா லெவலில். அதனால் இன்றைக்கி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நம்ம டைவர்ட் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னா விளையாட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விளையாட்டு மொபைல் ஃபோனில் இருக்கிற விளையாட்டாக தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. தயவு செய்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மாணவர்களை விளையாட அலோவ் பண்ணுங்க. ரோட்டில் தயவு செய்து விடுங்க. அவங்க விழுந்தால் தான் எழுந்து அவங்களே நடக்கிறதுக்கு பழகுவாங்க. நீங்கள் வெளியே போனால் விழுந்துடுவேன், வெளியே போனால் மண்ணு படும், அலர்ஜி ஆகும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அலர்ஜி ஆகும். ஏன்னா அவங்க அந்த கால சூழ்நிலைக்கு பழகிறதே கிடையாது. மண்ணை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாத காலம் மாறி, தூசி பட்டாலும்
வியாதி வரும்ன்ற காலத்தில் நம்ம இருக்கோம். மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எல்லாருமே கூட மாஸ்க் போடுவோம். அந்த சூழ்நிலையும் அந்த உடலான கட்டுப்பாடுகளையும் இழந்தது நம்மளுடைய தவறாக தான் நான் இங்கே பார்க்குறேன். நான் பேசி எந்த கருத்துக்களாவது உங்களை புண்படுத்தி இருந்தால் அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.